வணக்கம். நான் தோட்டம் சார்ந்த குழுக்களில் இருக்கிறேன். நிறைய மூலிகைகள் என்கிட்ட மாடி தோட்டத்தில் இருக்குது. நிறைய பேர்கிட்ட நானும் வாங்கியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட கொடுத்தும் இருக்கிறேன். இப்போது தமிழ் தோட்டம் மகளிர் மட்டும் அந்த குரூப்லேருந்து பஞ்சகவ்யா இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இதனோட தயாரிப்புகள் குரு பஞ்சகவ்யா அவங்களும் இலவசமாக இந்த குரூப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழ் தோட்டம் மகளிர் மட்டும், அதில் மகளிர் மட்டும்தான் இருக்காங்க அந்த குரூப்பில். அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த பஞ்சகவ்யாவை தொப்பி கத்திரி செடிக்கும் நெய் மிளகாய் செடிக்கும் பயன்படுத்த போகிறேன். இப்போ அந்த தொப்பி கத்திரி நல்லா வளர்ந்துருக்கு, பூவெல்லாம் வச்சுருக்குது, மொட்டாக இருக்குது, பூ பூக்குது, கொட்டிடுது. அதனால் இந்த தொப்பி கத்திரிக்கு அதில் பஞ்சகவ்யா பயன்படுத்த போகிறேன். நல்லா மழைக்கு செழிப்பாக தான் இருக்குது செடி. ஆனால் காய் எதிர்பார்க்குறேன். பாருங்கள், செடி அழகாக இருக்குது. 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml பஞ்சகவ்யா கலந்து நல்லா குளிக்க விட்டு செடிக்கு பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், இந்த கிளறின செடிகளை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நெய் மிளகாய் செடிக்கும் அது மாதிரி வேரில் கிளறி விட்டுட்ருக்கோம். அதுவும் நிறைய முட்டு வச்சுது, பூ பூத்துது. ஆனால் காய் வரல, 1 2 தான் வந்துச்சு. நாலு செடி இருக்குது நெய் மிளகாய். நாலு செடிக்குமே அதுமாரி மண்ணை கிளறி விட்டு தான் ஊற்றணும். வேர் அருகாமல் மண்ணை கிளறி விடணும். இப்போ பஞ்சகவ்யா ஊற்றியாச்சு. இதே அளவுகளில் 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml பஞ்சகவ்யா வடிகட்டி கலந்து ஒரு வாட்டர் பாட்டில்லையே மூடியில் ஓட்டை போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தாமல் இயற்கை சார்ந்த இது மாதிரி கரைசல்கள், உரம் அதுமாரி பயன்படுத்தி நஞ்சில்லாத காய்கறிகளை நம்ம சமைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் பாட்டிலில் தான் நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். 15 நாட்களுக்கு ஒரு முறை இது மாதிரி செய்யலாம். இதில் நல்ல விளைச்சல் கிடைக்கும். நான் முன்னாடி இதை பயன்படுத்தியிருக்கிறேன். நன்றி. தமிழ் தோட்டம் மகளிர் மற்றும் அட்மின் டீம்.